டேய் மனோஜ், இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலடா. இந்த முத்து வர சாமியாட்டேருந்து ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம வாயு கோணிக்கும் அப்படிலாம் ஏதோ சொல்கிறான்டா. எனக்கு வர ரொம்ப பயமாக இருக்குடா. மா அவன் சொன்ன மாதிரியே நம்ம வாய் கோணுக்குச்சுன்னா என்னம்மா பண்றது? அதான்டா எனக்கும் பயமாக இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியலடா இப்போ. மா ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுமா. டேய், எல்லாத்துக்கும் என்கிட்ட வந்து நீ கேட்டனால தான் உனக்கு பாவம் பார்த்து எல்லா பிரச்சனையும் என் தலையில் வந்து உழுது. மாமா இல்லை நம்ம வாய் கோணிக்குமா, நம்ம நல்லதுக்கு தானமா நான் சொல்றேன். டேய், பார்வதிக்கு நிறைய சாமியார் தெரியும்டா. அவ கூட வேணா போயிட்டு சாமியார் கிட்ட இது மாதிரிலாம் நடக்குமா, இதுக்கு தவிர்க்க வேற என்ன வழின்னு கேட்கலாம் நம்ம. சரிம்மா இப்போ ஃபோன் பண்ணு. ஹலோ பார்வதி. சொல்லு விஜயா. பார்வதி, எங்களுக்கு ஒரு உதவி வேணும். என்ன உதவி? இந்த முத்து பையன்ல யாரோ ஒரு சாமியாட்டேருந்து எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்து சாமி ரூம்ல வச்சிருக்கான். யாரு நகை எடுத்தாங்களோ அவங்க வாய் கோணிக்குமா. எங்க வாயும் கோணிக்கோன்னு ரொம்ப பயமா இருக்கு பார்வதி. இது மாதிரிலாம் நடக்குமா பார்வதி? வாயெல்லாம் கோணிக்குமா நிஜமா? யாரு சொன்னா நடக்காதுன்னு? கண்டிப்பா உங்க வாய் கோணிக்கும். எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இது மாதிரி வாயெல்லாம் கோணிக்குச்சு. இது மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு விஜயா. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது பார்வதி. திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது, அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். உனக்கு தெரிஞ்ச 2-3 சாமியார்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இந்த பிரச்சனையை தவிர்க்க நாங்கள் மாட்டாமே இருக்க என்ன வழி இருக்குன்னு கேட்கணும். அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நானும் மனோஜும் உன் வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோம் பார்வதி. சரி விஜயா, நான் வைக்கிறேன். வணக்கம் சாமி, இவதான் என் ஃப்ரெண்டு விஜயா. இவளுக்கு ஒரு பிரச்சனை. விஜயா சொல்லு, என்ன பிரச்சனைன்னு. வணக்கம் சாமி, இவ தான் என் பையன் மனோஜ். என் பேர் விஜயா. எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வீட்டில். என் பையன் மனோஜுக்கு கொஞ்சம் பணம் அவசியமாக தேவைப்பட்டது. அதனால தான் என்னோட பையனோட பொண்டாட்டியோட நகையை விற்றுட்டோம் நாங்கள். இப்போ என் பையன் வந்து ஒரு சாமியார் கொடுத்த எலுமிச்சை பழத்தை எங்கள் வீட்டில் வந்து வச்சுருக்கான். யார் இந்த நகையை எடுத்தாங்களோ அவங்க வாய் கோணிக்குமுன்னு சொல்கிறான். பயமாக இருக்கு சாமி. எங்கள் வாய் நிஜமாக கோணிக்குமா சாமி? நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, அதனால உங்க வாய் கண்டிப்பா கோணிக்கும். என்ன சாமி சொல்றீங்க? நான் நடக்க போறதுதான் சொல்றேன். ஐயோ, அப்போ என்னோட வாய் நிஜமா கோணிக்குமா? சாமி, இந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும் நாங்கள்? சொல்லுறேன். இந்தாங்க, இந்த எலுமிச்சை பழத்தை வாங்கிக்கோங்க. சாமி, ஏற்கனவே அந்த எலுமிச்சை பழத்தை பார்த்து பயந்துதான் நாங்க இங்க வந்தோம். நீங்க என்னன்னா இன்னொரு எலுமிச்சை பழத்தை குடிக்கிறீங்க? டேய் மனோஜ், சாமி இப்படியா பேசியோ? சாமி, இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ணணும்? சொல்லுறேன். இந்த எலுமிச்சை பழத்தை போய் உங்க சாமி ரூம்ல போய் வைங்க. பூ வச்சா எங்க வாய் கோணிக்காதா? டி கொஞ்ச நேரம் சும்மா இருடா. ஏற்கனவே இந்த எலுமிச்சை பழத்தோட எடுத்து பக்குவோம். நீங்க இந்த எலுமிச்சை பழத்தை வைங்க. வச்சா என்ன ஆகும்? டேய், நான் இந்த எலுமிச்சை பழத்துல ஒரு மந்திரம் சொல்லியிருக்கேன். அந்த மந்திரம் உங்களை காப்பாத்தும். ஒருவேளை அந்த சாமியார் உங்களோட பவர்ஃபுல்லா இருந்தா? டேய் மனோஜ், உன்னை அரவணைச்சு புடிச்சடா. அப்போ நீங்க சண்டைக்கு போறீங்களா? அப்படிலாம் இல்ல சாமி, ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல என்ன நடக்குதுன்னு போடுறோம். அடுத்த வீடியோவை நீங்க மறக்காம பாருங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் போட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. பை பாய்.